இன்று பிப்ரவரி 28 மருதநாட்டு மக்கள் கட்சியினுடைய 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுடைய ஆலோசனை கூட்டம் இங்கே நடைபெற்றது. மறைந்த இந்திய கம்யூனிஸ்டினுடைய மூத்த தலைவர், எளிய மனிதர், தூய்மையான அரசியலிலே தன் வாழ்நாளிலே வாழ்ந்து மறைந்த ஐயா நல்லக்கண் அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் மூலமாக நாங்கள் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். தியாகி இமான் சேனுடைய பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவிப்பு செய்து பரமக்குடியில் தியாகி இமான் சேனுடைய நினைவிடத்தில் சிலருடன் கூடிய மணிமண்டபத்தை அமைத்து தந்து தியாகியுடைய தியாகத்தை அங்கீகரித்த தமிழ்நாட்டினுடைய முதல்வருக்கும் தமிழக அரசுக்கும் மருதநாட்டு மக்கள் கட்சி சார்பில் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. இங்கு சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், மொழியின் பெயரால் இங்கே பிளவுபடுத்தி இந்த மக்களிடம் வெறுப்பு அரசியலை திணிக்கக்கூடிய பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் இருக்கக்கூடிய அணியில் மருதநாட்டு மக்கள் கட்சி நிச்சயம் நிற்காது. அந்த அடிப்படையில் இந்தியாவில் மதசார்பை நிலைநாட்ட இங்கே களத்தில் நிற்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் மருதநாட்டு மக்கள் கட்சி, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கும் வருகின்ற 2024 சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய ஆதரவை, முழு ஆதரவையும் தந்து கூட்டணி வேட்பாளர்களையும் இந்தியா கூட்டணியும் வெற்றி பெற செய்வதற்கான வேலையை மருதநாட்டு மக்கள் கட்சி நிச்சயம் செய்யும். தமிழ்நாட்டில் நல்லாட்சியை செய்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மாண்புமிகு முதல்வர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்வதோடு, மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக வருவதற்கு நாங்கள் அனைத்து தொகுதிகளிலும் தமிழ்நாடு முழுவதும் சென்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்து அவர்களை வெற்றி பெற செய்வது எங்களுடைய நோக்கமாக இந்த கூட்டத்தின் மூலம் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். குறிப்பாக இங்கே சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் அதை எதிர்த்து யாரெல்லாம் களத்தில் இருக்கிறார்களோ அவர்களை பழிவாங்கும் நோக்கத்தோடு பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் செயல்படுகிறார்கள். அந்த வகையில் இப்போ சமீபத்தில் கூட இந்திய தலைவனுடைய முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவால் அவர்கள் அந்த மது கொள்கை வழக்கில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அது ஒரு பொய்யான வழக்கு என்று இன்றைக்கு தெரிய வருகிறது. இப்படி யாரெல்லாம் இங்கே பொதுவாக நிற்கக்கூடிய தலைவர்களை மதத்தை ஆதரிக்காமல் எதிர்த்து நிற்கக்கூடிய கொள்கை தலைவர்களை இங்கே பழிவாங்கும் நோக்கத்தோடு ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் செயல்படுகிறது. அதை மருதநாட்டு மக்கள் கட்சி நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நிச்சயமாக மருதநாட்டு மக்கள் கட்சி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முழு ஆதரவோடு நாங்கள் களத்தில் நிற்கிறோம். இந்தியா கூட்டணியுடைய கட்சிகளுக்கும் அவருடைய வெற்றி பெறுவதற்கான துணை நின்று நாங்கள் வெற்றி பெற செய்வோம்.